நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:52. டெலிவரி டிரைவர்கள் கிட்டத்தட்ட 171 பேரை போலீசார் ரோட்டில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள். 60 டெலிவரி ஓட்டுநர்கள் நாடு கடத்த தயாராக இருக்கின்றார்கள், நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்குள் நுழைபவர்களை தடுக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு அங்கமாகும். குடியேற்ற நடவடிக்கைக்கு பிறகு சட்டவிரோதமாக வேலை செய்ததாக கண்டறியப்பட்ட 60 டெலிவரி டிரைவர்களை இங்கிலாந்து நாடு கடத்துகிறது. என்னன்னா, ஸ்டூடெண்ட் விசாவில் வருபவர்கள், வேற வேற விசாக்களில் வருபவர்கள் இங்கு ஏஜென்ட்டுகள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு குறைந்தது டெலிவரி டிரைவராக இருக்கலாம், ஒரு நாளைக்கு 150 பவுண்டு கிட்ட உழைக்கலாம் என்று ஏமாற்றி அவர்களை இங்கே வரவழைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சட்டவிரோதமாக வேறு இன்சூரன்ஸ் நம்பர்கள் அல்லது வேறு பதிவுகள்ல இருந்து கொண்டு அவர்கள் இந்த டெலிவரி வேலைகளை செய்கின்றார்கள். அதனால் தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ரோட்ல பார்த்தா போலீசார் இரவு பகலாக இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 60 பேரை அந்தந்த நாடுகளுக்கு அவர்கள் நாடு கடத்துகின்றார்கள், சட்டவிரோதமாக வேலை செய்வதற்காக. கிக் பொருளாதாரம் என்று அழைக்கப்படும் தொழிலாளர்களுக்கு எதிரான இலக்கு நடவடிக்கை கடந்த மாதம் நாடு தழுவிய ரீதியிலே 171 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் சோலிகளில் உள்ள ஒரு உணவகத்தில் பணிபுரிகின்ற சீன நாட்டினர், கிழக்கு லண்டனில் உள்ள வங்காளதேசம் மற்றும் இந்தியா நாட்டவர்கள் பலர் இந்த டெலிவரி டிரைவர்களில் அடங்குவார்கள். அவர்கள் உடனடியாகவே நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள். இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக வேலை செய்வதை தடுக்க அமைச்சர்கள் முயற்சிக்கும் பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். உள்துறை அலுவலக புள்ளி விவரங்கள் படி செப்டம்பர் வரையிலான இந்த ஆண்டிலே 8232 சட்டவிரோத தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்சூரன்ஸ் நம்பர் இல்லாம வேறு வேறு இடங்கள்ல வேலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முந்தைய 12 மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இது 63% அதிகமாகும். எல்லா இடங்களிலும் தேடி தேடி கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள், இங்கிலாந்துக்கு வருபவர்கள், இவர்களை நாடு கடத்துகின்ற திட்டத்தின் கீழ் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. புகலிட அமைப்பில் உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் கடந்த மாதம் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். எல்லை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்ஸ் நோரிஸ் சொல்லும் பொழுது, இந்த டெலிவரி துறையில் சட்டவிரோதமாக வேலை செய்வதன் குற்றத்தை இந்த சமூகத்திலிருந்து அரசாங்கம் வேரோடு பிடுங்கி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த முடிவுகள் ஒரு தெளிவான செய்தியை இந்த மக்களுக்கு அனுப்புகிறது. நீங்கள் இந்த நாட்டிலே சட்டவிரோதமாக வேலை செய்தால் உடனடியாக எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கப்படுவீர்கள், கைது செய்யப்படுவீர்கள் என்பதுதான் இதனுடைய சமிக்ஞையாகும். இந்த நடவடிக்கை நவீன காலத்திலே சட்டவிரோத இடம்பெயர்வுக்கு எதிரான மிகப்பெரிய மாற்றங்களின் ஒரு பகுதி. எல்லா இடங்களிலும் பிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். இது சட்டவிரோத இடம்பெயர்வுகளை இங்கு ஈர்க்கும் சலுகைகளை குறைக்கிறது, வெளியேற்றங்களை அதிகரிக்கிறது. இந்த துறையில் துஷ்பிரயோகம் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அடையாள சோதனைகளை அதிகரிப்பதற்கும் அமைச்சர்கள் யோசிக்கிறார்கள். டெலிவரோ, ஜஸ்ட் ஈட், ஊபர் ஈட்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். சட்டவிரோத வேலையின் சந்தேகத்துக்குரிய இடங்களை அவர்கள் கண்டுபிடித்து உணவு விநியோக நிறுவனங்களுடன் புகலிட ஹோட்டல்கள் இருப்பிடங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஜூலை மாதம் உள்துறை அலுவலகம் ஒப்புக்கொண்டது. என்னன்னா, இங்க அகதிகளாக இருப்பவர்கள் ஹோட்டல்கள்ல இருந்து கொண்டு, அரசாங்கம் தருகின்ற இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் சட்டவிரோதமாக வேலை செய்கின்றார்கள். வேறு வேறு வழிகளில் இப்ப ஒரு பைக் எடுத்தாச்சு, அதுக்கு எல்போட்டை போட்டாச்சு, அதுல இருந்து டெலிவரி அவர்கள் செய்கின்றார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது. அரசாங்கத்தின் புதிய எல்லை பாதுகாப்பு, புகலிடம் மற்றும் குடிவரவு சட்டம் செவ்வாய்க்கிழமை அன்று சட்டமாக மாறியதும் இந்த நடவடிக்கைகள் வந்திருக்கின்றன. இதில் சாதாரணமாக தற்காலிக அல்லது துணை ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் நிலையை நிரூபிக்க வேண்டிய நிலைமையை மூடுவதற்கான நடவடிக்கைகளும் அடங்கும். என்னன்னா, அவர்கள் சட்டவிரோதமாக வேலை செய்கின்றார்களா, சட்டப்படி வேலை செய்கின்றார்களா என்பது இங்கே பார்க்கின்ற
பரிசோதிக்கின்ற ஒரு விஷயமாக தற்பொழுது மாறி இருக்கிறது. எல்லா இடத்திலும் போலீசாரும் இமிகிரேஷன் ஆபீசர்ஸும் இணைந்து இவர்களை கைது செய்கிறார்கள். இப்ப நம் இன்சூரன்ஸ் நம்பர் இருக்கணும், விசா இருக்கணும் வேலை செய்யறதுக்கு. அப்ப இந்த சோதனைகளை முதலாளிகள் செய்ய வேண்டும். முதலாளிகள் செய்யாட்டி அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பணியமர்த்திய ஒவ்வொரு சட்டவிரோத தொழிலாளிக்கும் எவ்வளவு தெரியுமா? ஃபைன் 60,000 பவுண்ட்ஸ் ஃபைன். அது மட்டுமல்ல தண்ட குற்றம். அது மட்டுமல்ல அவர்களுடைய பிசினஸும் மூடப்படும். ஒரு துல்லியமான இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு இது என்று சொல்லப்படுகிறது. லண்டன் போக்குவரத்து TfL என்ன சொல்லுதுன்னா 2020-21 19,000க்கும் மேற்பட்ட உணவு இந்த கூரியர் ரைடர்கள் இருந்தார்கள். 13,000 உணவு விநியோக இந்த டெலிவரி டிரைவர்களும் 6,000 கூரியர் டிரைவர்களும் இருந்தார்கள். டெலிவரி துறைகளில் பார்சல்கள், மளிகை பொருட்கள் விநியோகம் இந்த மோட்டார் பைக் ரைடர்களால் கொடுக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா தொற்று நோய்கள் காலத்தின் பொழுது, கோவிட் காலத்தின் பொழுது இந்த எண்ணிக்கை அதிகரித்தது. லட்சக்கணக்கானவர்கள் லண்டன் டெலிவரிகளில் வேலை செய்ய வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் ஒப்பந்தக்காரர்கள் இது ஒரு சாதாரணமாக எடுத்து விட்டார்கள். யாரையும் வேலைக்கு எடுப்பது என்பதுதான் இப்பொழுது அந்த பிரச்சனையா இருந்தது. TfL சொல்லுது 13,000 உணவு டெலிவரி ரைடர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது. 2020ஆம் ஆண்டில லண்டனுக்கு வீட்டுக்கு வீட்டு விநியோகம் செய்பவர்கள் 30% அதிகரித்திருக்கிறது. எல்லாரும் வீட்டில இருந்து ஆர்டர் பண்ணி உணவு மற்ற விஷயங்களை எடுக்கிறதன் காரணத்தினால இந்த டெலிவரி போன்ற முக்கிய தளங்கள் உலக அளவிலே பரந்த நெட்வொர்க்குகளை பயன்படுத்துகின்றன. இது லண்டனில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர்களை கொண்டு இது டெலிவரி செய்யப்படுகிறது. ஆகவே இப்ப கிட்டத்தட்ட லண்டனில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட டெலிவரி டிரைவர்கள் இருக்கின்றார்கள். உணவு பார்சல்கள், மளிகை பொருட்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய டெலிவரி. இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் சுயாதீன ஒப்பந்தக்காரர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை இன்சூரன்ஸ் நம்பர் இல்லாட்டி இவர்களை கைது செய்து உடனடியாக அனுப்புகின்ற வேலைகளை தற்பொழுது அரசாங்கம் செய்து வருகிறது. தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில இந்த மோட்டார் பைக் ஓட்ட விரும்பும் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் கட்டாய அடிப்படை பயிற்சி CBT என்ற ஒரு பயிற்சி இருக்குதுங்க. அதில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாள் பயிற்சி. இது ஒரு சோதனை அம்சத்தை உள்ளடக்கியது. ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்து விடுவார்கள். அதை வச்சுக்கொண்டு ஓடலாம். கிட்டத்தட்ட எல்போட்டை எடுத்துக்கொண்டு ஓடலாம். ஆனா அதற்கு பிறகு அவர்கள் 1 வருடத்திற்குள் லைசன்ஸ் எடுக்க வேண்டும். ஆனா லைசன்ஸ் எடுக்காம தொடர்ச்சியாக இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய புள்ளி விவரங்களின் படி இவர்கள் 84% பேர் லைசன்ஸ் எடுக்காமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயிற்சியை முடித்த பிறகு ஏராளமான மோட்டார் பைக் ஓட்டுநர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. 2023-24 நிதியாண்டிலே 1,88,125 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2024-25 நிதியாண்டில் 1,04,900 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் பெரும்பாலும் நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் பல பயணங்களை முடிக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் நல்ல ஊதியத்தை சம்பாதிக்க முயற்சிக்கிறார்கள். பயிற்சி அளிக்கப்படாமல் மோட்டார் பைக் ஓடுகிறார்கள். கூடுதல் மன அழுத்தம் மற்றும் உயர் அழுத்த சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகிறது. அதனால் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறது. அடுத்தது இந்த சின்ன மொபைல்களை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று இங்கே லண்டன் வாசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனைனா லண்டனில் செயல்படும் குற்றவாளிகள் குறிப்பாக தொலைபேசி மற்றும் கைப்பையை திருடுபவர்கள் இந்த குட்டி மொபைலில் வந்துதான் திருடி கொண்டு போகின்றார்கள். ஆகவே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு பகுதியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள பிரச்சனை என்னவெனில் அதிகமான டெலிவரி டிரைவர்கள் இப்பொழுது பரவலாக கைது செய்யப்படுகிறார்கள். லண்டனில் இப்பொழுது பார்த்தா டெலிவரி டிரைவர்கள் மிக குறைந்து காணப்படுகிறது. கடந்த பல 6 மாதங்களுக்கு முதல்ல மிக அதிகமான டெலிவரி டிரைவர்கள் போக்குவரத்து என்று இருப்பார்கள். அவர்களுக்கு டிராபிக் கண்ட்ரோல் அது இது ஒன்றுமே இல்லை. ரெட் லைட்ல போவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் குறைந்து காணப்படுகின்றார்கள். எனில் அதிகமான கைதுகள் நடைபெறுகின்றன. சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் உடனடியாகவே கைது செய்து நாடு கடத்தப்படுகின்றார்கள் என்பதுதான் தகவல். மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.